இன்றையோட 17 ஆண்டுகள் 17ஆம் தேதி வெளியில் வந்தனால் சிங்கள மக்கள் எல்லாம் கொடூரமான ஒரு நல்லூர் பின் வீதியில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தினுடைய இன்றைய நாள் எப்படி இடம்பெற்றது என்கின்றதான் இந்த ஒரு காணொளி. விதுடட் யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். இப்பொழுது நாங்கள் நல்லூரினுடைய பின் வீதியில் வந்து நிற்கிறோம். மழையும் வந்து இந்த நேரத்தில் வந்து பெய்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த மாதம் வந்து எங்களுடைய வலிகள் சுமந்த ஒரு மாதம். முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தம் நடந்த பல உயிர்களை காவு கொண்ட ஒரு முக்கியமான ஒரு நாள். இன்றைய நாளில் இந்த நினைவு வாரம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நல்லூர் தியாகதீபம் திலீபன் அண்ணாவினுடைய அந்த நினைவு தூவுக்கு அருகில் வந்து ஒவ்வொரு வருடமும் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் இடம்பெற்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து மக்களுக்காக வழங்கப்படும். அதிலே வந்து பாருங்கள், மே 18 என எழுதப்பட்டிருக்கிறது. முள்ளிவாய்க்கால் கஞ்சிகளை வந்து இங்கே மக்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். நானும் முள்ளிவாய்க்காலில் இறுதி வரை இருந்து வந்த ஒருவன். அது இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். 17ஆம் தேதி நான் வந்தேன். ஸோ எனக்கும் அந்த வழிகள் தெரியும். எனக்குள்ளேயும் வந்து அந்த பல வழிகள் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வந்து மக்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் 12ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு. இந்த இடத்துல ஏராளமான மக்கள் வந்து நினைவேந்தல் நிகழ்வை வந்து அனுஷ்டித்து கொண்டிருக்கிற காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நினைவூர்தி அங்கே நிற்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நினைவூர்தி வந்து முள்ளிவாய்க்கால் மண்ணில் மே 18 அந்த நாளன்று நினைவேந்தல் நடக்கிற இடத்துக்கு இந்த நினைவூர்தியை வந்து அவர்கள் கொண்டு வருவார்கள். இன்றைய நாளில் பாருங்கள், இந்த இடத்துல மேக கூட்டங்கள் மூடி மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதாவது மேகங்கள் வந்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்லணும். இந்த நேரம் வந்து சரியாக 10:30 வந்து தாண்டி கொண்டிருக்கிறது. நாங்கள் தியாகதீபம் திலீபன் அண்ணாவினுடைய அந்த நினைவாலயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். நினைவேந்தல் ஊர்தி நிற்கின்ற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், தமிழின அழிப்பு நாள் மே 18 அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துலையும் வந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வந்து குடிச்சு கொண்டிருக்கணும். எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் பாருங்க, இந்த நாளில் வந்து வணக்கம் செலுத்தி முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வந்து குடிக்கணும். இப்பொழுது அந்த ஊர்தியை நீங்கள் பார்க்குறீங்க. ஊர்தியில் பாருங்க, அங்கே ஒரு கை உயர்த்தியபடி வாளால் வெட்டியபடி மண்டையோடுகள் அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறது. பல அடையாளங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தாய் இறந்த நிலையில் இருக்கிறார். சிறு குழந்தை அங்கே அவளுடைய மார்பிலே பால் குடிக்கிறது. இது அங்கே நடந்த ஒரு உண்மை சம்பவம். இது நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அங்கே வந்து பேசப்பட்ட ஒரு உண்மை சம்பவம். அதை வந்து தத்ரூபமாக வந்து அந்த வாகனத்தில் வந்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வந்து இதில் ஒரு அம்மா கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. வணக்கம் அம்மா. வணக்கம். இன்றைய நாளை பற்றி ஒருக்கா சொல்லுங்க. இன்றைய நாள் வந்து முள்ளிவாய்க்கால் நினைவு நாள். இன்றைக்கு ஆரம்பம். முள்ளிவாய்க்கால் 2009 எங்களோட யுத்தம் மௌனிக்கப்பட்டது. அது மௌனிக்கப்பட்டதில் எங்களோட மரண அவல ஓலங்களை தான் சொல்லுவார். இன்றையோட 17 ஆண்டுகள்
எங்களோட உறவுகளை நாங்கள் தொலைச்சு வெத்த வெள்ளம், இந்த முள்ளி வாய்க்கால் வெத்த கண்ணீர் தான் சொல்லுவேன். அந்த கண்ணீரின் நினைவு நாள் இன்றைக்கு ஆரம்பம். 18ஆம் தேதி அங்கே நிறைவடையுது. எங்களோட ஆரம்ப இதை நான் என்னுடைய தம்பி தீபனுடைய இதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். தொடர்ந்து நாங்கள் எல்லா இடமும் நாளைக்கு குருநாரில் 32 பேரை தூங்கி 32 பேரை வெட்டின நினைவு தூவில காய்ச்ச ஒழுங்கு செய்திருக்கேன். நாளைய தினம் நாளைக்கு 8 மணிக்கு குருநார் நினைவு தூவியும் இல்லை ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுதான் எங்களுடைய ஆரம்பம். இதில் எங்களோட மக்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும். காலம் கடந்து போய் மக்கள் மறந்தும் போகிறார்கள். இதை நினைவுபடுத்தமாக இந்த நிகழ்வை செய்து கொண்டிருக்கின்றோம். நன்றி, வணக்கம். அதுங்களா, அம்மா சொல்லும் பொழுது அம்மா கண்ணீர் விட்டுவிட்டால். ஸோ இவ்வாறு பல விடயங்கள் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. வீதியாலே செல்கின்ற மக்களை மறித்து அங்கே முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வந்து கொடுத்து கொண்டிருக்கிற காட்சியும் நினைவூர்தி செல்லுகின்ற அந்த காட்சியும் வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் வளம் உணர்வுகளை வணக்கம். இந்த மாதம் வந்து வலிகள் சுமந்த மாதம். இன்றைய நாளில் இங்கே ஒரு விடயம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய உறவுகள் இழந்த வலி சுமந்த ஒரு நாள். இந்த நாளை பற்றி ஒரு சில வார்த்தைகள். 17 வருடங்களுக்கு முன்னர் இலங்கை சுதந்திரமடைந்து 60வது ஆண்டிலே 2009ஆம் ஆண்டில் வன்னி பிறப்பின் மீது ஒரு பாரிய இன அழிப்பு யுத்தம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு முள்ளிவாய்க்காலிலே ஒட்டுமொத்தமான மக்களும் ஒரு சிறிய பிரதேசத்துக்குள் அடைக்கப்பட்டு அந்த மக்கள் மீது பொருளாதார தடை, மருந்து தடை விதிக்கப்பட்டு தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் மூலமாக கண்மூடித்தனமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். அவ்வாறு அந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியிலே உணவு தடை விதிக்கப்பட்ட காரணத்தினாலே அங்கே அகப்பட்டிருந்த 3 லட்சத்துக்கும் அதிகமான மக்களுக்கு உணவில்லை, மருந்தில்லை, வேறு எந்த விதமான அடிப்படை தேவைகளும் இல்லாத ஒரு நிலையிலே அந்த மக்கள் தங்களுக்கு கிடைத்த அரிசியை மட்டும் வைத்துக்கொண்டு வெறும் தண்ணீரிலே அந்த அரிசியை கொதிக்க வைத்து கஞ்சியாக்கி தங்களுடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்து தாங்களும் உண்டு தங்களுடைய உயிரை காத்து கொண்டார்கள். பச்சை குழந்தைகள் கூட, பால் குடிக்கின்ற குழந்தைகளுக்கு கூட பாலூட்டுவதற்கு தாய்மாரிடம் பாலில்லாத நிலைமையிலே இந்த கஞ்சிகளைத்தான் ஊட்ட வேண்டிய நிலைமை இருந்தது. அதிலும் பலர் அந்த அரிசிகள் கூட இல்லாமல் அங்கிருந்த நெல் குற்றப்பட்டிருந்த இடங்களிலே உமியை குடைத்து அந்த உமிக்குள் இருந்து வந்த குறுநலை எடுத்து அந்த குறுநலை தண்ணீரிலே போட்டு கழுவி விட்டு பின்னர் அதனை போட்டு அவித்து கஞ்சியாக்கி குடித்து உயிர் பிழைத்து கொண்ட சம்பவமும் ஒரு வரலாறாக இருக்கின்றது. இந்த இலங்கை அரசு சொந்த குடிமக்கள் மீது இவ்வாறான ஒரு கொடூரமான ஒரு இன அழிப்பை உணவை ஆயுதமாக பயன்படுத்தி மேற்கொண்டது என்பதற்கான ஒரு சாட்சியாக இந்த கஞ்சி கொடுக்கின்ற நிகழ்வை வருடந்தோறும் எங்களுடைய மக்கள் செய்து கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே இன்று யுத்தம் இன அழிப்பு நடந்து 17வது ஆண்டில் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது இன்று இன அழிப்பு வாரம், முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு வாரம் 12ஆம் தேதி ஆரம்பிக்கின்றது. இன்றிலிருந்து 18வது நாளிலே வந்து முள்ளிவாய்க்காலில் மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி இறந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற அதே நேரத்திலே இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கான நீதிக்காக உள்ளக விசாரணை மீது நம்பிக்கை இல்லை, ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டையும் ஆணித்தரமாக வலியுறுத்துவதற்காக ஒன்று திரள்வதற்கு இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த கஞ்சி கொடுக்கின்ற நிகழ்வை மக்கள் தங்களுடைய சகல கிராமங்களிலும் கஞ்சிகளை காய்ச்சி தங்களுடைய கிராமங்கள் உள்ளவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து இந்த கொடுமையை அம்பலப்படுத்த வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த உண்மைகளை மீளவும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இவ்வாறான கொடூரத்தை மீண்டும் ஒரு தடவை நாங்கள் அனுபவிக்கக்கூடாது என்று சொன்னால் நாங்கள் ஒரு சுயாட்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வை அடைந்து கொள்ள வேண்டும். இனப்படுகொலை மீண்டும் ஒரு தடவை நடைபெறக்கூடாது என்று சொன்னால் அதற்குரிய சூழலை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்காக எல்லோரும் முள்ளிவாய்க்காலுக்கு ஒன்று திரள வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக கடந்த 17 வருடங்களிலே
தமிழ் மக்கள் மீது நடைபெற்றது இனப்படுகொலை. இந்த இனப்படுகொலைக்கு உள்ளக விசாரணை மூலம் நீதி கிடைக்காது, ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை மூலம்தான் நீதி கிடைக்கும் என்ற நிலைப்பாட்டை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அல்லது செயலாளர் என்று சொன்னால் அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை வரைக்கும் சென்று இந்த நிலைப்பாட்டை ஆணித்தரமாக வலியுறுத்தி உள்ளக விசாரணையை நிராகரித்து ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்தி வருகின்றவர் அவர் மட்டும்தான். அந்த அவருடைய நிலைப்பாடுகளை பலப்படுத்துவதற்கு எங்களுடைய மக்கள் தெளிவாக ஒரு முடிவுகளை எடுத்து அவரை பலப்படுத்த வேண்டும் என்றும் இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அந்த வகையில் 17வது ஆண்டு நினைவேந்தல் இந்த இடத்திலிருந்து ஆரம்பமாக இருக்கிறது. இப்படி இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு ஊர்களிலும் இருந்தும் இவ்வாறு ஆரம்பமாகும். மக்கள் இவ்வாறு நினைவேந்தலை நினைவேந்துவார்கள். எனவே அன்புள்ள மக்களே, சிங்கள மக்கள் எல்லாம் இந்த இடத்துல வந்திருக்கணும். இது வளமையாக இந்த இடத்துக்கு சிங்கள மக்கள் வருவினம். ஏனென்று சொன்னால் இதில் குளிர்களி குடிக்கிறதுக்கு வந்தாலும் இப்படியான விடயங்களை அவர்கள் இந்த இடத்துல பார்த்து கொண்டு செல்வார்கள். எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு இவ்வாறான விடயங்களை நீங்கள் தெரியப்படுத்துங்கள். நானும் முள்ளிவாய்க்காலில் இருந்து யுத்தத்தில் கடைசி வரைக்கும் போய் 17ஆம் தேதி வெளியில் வந்தனால். ஸோ அவ்வாறு இருக்கையில் எனக்குள்ளேயும் பல விடயங்கள் இருக்குது. என்னுடைய தலையிலையும் காயம் இருக்குது. ஸோ இப்படி பல வழிகள் இருக்குது. நான் பல இடங்களில் இதுகளை சொல்கிறேன். 17வது ஆண்டில் இந்த விடயத்தை சொல்கிறேன். நன்றி. உண்மையிலே ஒரு சோகமான ஒரு நாளில் நானும் இந்த விடயத்தில் இந்த இடத்துல நிற்கிறது எனக்கே ஒரு வித்தியாசமான உணர்வாக இருக்கிறது. நானும் என்னுடைய உறவுகளுக்கும் வீரர்களுக்கும் மாவீரர்களுக்கும் அஞ்சலி செலுத்திக் கொண்டு அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான நன்றி.